ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோமோ ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பச்சரிசியும் பாசிப்பருப்பும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரிசியும் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சீரகமும் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை நல்லா நெய்லேயே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பும் அரிசியும் நல்லா வெந்து குழைய வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேனில் எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சீரகம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்ச சீரகம், மிளகு, கருவேப்பிலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேறொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம். சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கருவேப்பிலை பொங்கல் தயாராகிடுச்சுங்க. வித்து சட்னியோட. கருவேப்பிலையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொங்கல் தயாரிச்சிங்க. நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ வச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.